ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் குருமா செய்கிறதுக்கு நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹோல் ஸ்பைஸை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க கைவிடாம. ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இதையும் சேர்த்துடலாம். வெங்காயமும் சேர்த்துட்டு கைவிடாம கலரிக்கோங்க. இப்போ கண்ணாடி பதம் வந்ததும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போனதும் இப்ப மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பொடி, 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி. கைவிடாம கலந்துக்கோங்க. இதையும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதையும் இப்ப சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜ் குருமாக்கு நம்ம ஆட் பண்ற காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி. காய்கறி எல்லாமே இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதா. இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம். பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, லாஸ்டா கேரட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே காய்கறியில நல்லா இறங்கணும். ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு குருமா வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா செம்ம டேஸ்டா இருக்கும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் காய்கறி நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட் செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கசகசா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு பேஸ்டா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா இறங்கிடுச்சு. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அளவு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கோகோனட் பேஸ்டையும் இதுல சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததும் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தண்ணியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டியா வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டான அளவு தான். இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவு மூடி எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்துடலாம். கண்டிப்பா சேம் மெத்தட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறைய வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.